சொல்ல மம்மி இதை பற்றி தான் சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்புங்க. வாடா. வாமா. என்ன அவ மட்டும் தான் சாமி கும்பிடுவாளா? நானும் சாமி கும்பிடுவேன். கடவுளே, இது பொய்யான வழக்குன்னு தெரிஞ்சும் நான் துணிஞ்சுதான் போட்டிருக்கேன். ஆனா இந்த கேஸ்ல நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அஞ்சலி இப்போதைக்கு செல்வி கூட போனா பாதிக்கப்பட போறது பிரியா தான். நான் எப்பவுமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பேன். அதுக்கு எதிராக நடக்கவே மாட்டேன். கடவுளே, எங்கிருந்தோ வந்தவ என் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயம் செய்யறா. இன்னைக்கு கோர்ட்ல சொல்ற தீர்ப்புல எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது கடவுளே. அதனாலதான் தீபா உன்கிட்ட வேண்டிட்டு இருக்கா. அவ வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றி கூட, என் குடும்பத்துக்கு நிம்மதியை கூட. என் மருமக நல்லபடியா குணமாயிட்டாலே தீபாவும் அஞ்சலியும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. என் பிரியா இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. இதுக்கு மேலே எங்களை சோதிக்காத. அம்மா இப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க இப்படி வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு எப்படியாவது சந்தோஷத்தை கொடுக்கடவுளே. என்னை வச்சு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க தான் தீர்க்கணும் கடவுளே. என்னோட உண்மையான அம்மா யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கடவுளே. கடவுளே, நான் பெரும்பாலும் உன்னை கும்பிடுறது கிடையாது. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உன்னை கும்பிடணும்னு தோணுது. என் மனைவிக்காக தீபா வென்றது பெரிய விஷயம். அதுவும் இல்லாம என்னோட அஞ்சலியும் சில விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்கா. எங்க துன்பம் எல்லாம் நீங்களும் எப்படியாவது என் மனைவியை குணப்படுத்துறீங்க. அது ஒண்ணுதான் என் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு அமையும். சாமி, என் குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்து. இப்ப அடுப்புல வச்சிருக்கிற பொங்கல் தீஞ்சிடக்கூடாது. ஆபீஸ் போற கௌதமோட காரு ரிப்பேர் ஆயிடக்கூடாது. ஸ்கூலுக்கு போற காவியாவோட நோட் புக் கிழிஞ்சிடக்கூடாது. என் மாமியார் தலையில இருக்கிற பேனெல்லாம் அப்படியே குறைஞ்சிடணும். இப்ப நான் செய்ய போறது தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் எதிரானதுதான். ஆனா என் தரப்புல ஒரு நியாயம் இருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்ட பிரியாவுக்கு உதவி செய்யணுன்ற ஒரே நல்ல எண்ணத்துலதான் நான் இதை செய்யறேன். இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. இது உனக்கே தெரியும். என்னதான் இருந்தாலும் வெளியில இருந்து வந்தவ ஓரளவுக்கு தான் உதவி பண்ண முடியும். அவ இது வரைக்கும் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டா. இனியும் அவளுக்கு மேலும் மேலும் சோதனை கொடுக்காத. பாவம், அவளும் மனுஷிதானே. அவ எப்படி தாங்குவா? தயவு செஞ்சு அவ மேல கருணை காட்டு கடவுளே, கருணை காட்டு. உடம்பு சரியில்லாத பிரியா மம்மியையும் நீங்க தான் குணப்படுத்தணும். கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு கஷ்டப்படுற தீபா அம்மாவையும் நீங்க தான் காப்பாத்தணும் கடவுளே. என்னோட அஞ்சம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னோட 3 அம்மாவும் இப்ப பிரச்சனையில இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்க தான் காப்பாத்தணும். தீபா தேவையில்லாம இந்த வழக்கெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வழக்குல ஜெயிக்கணும்னு தான் தீபா போராடுறாங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா பணம் இருக்கிறவங்க எப்படியாவது நீதியை விலைக்கு வாங்கிடுவாங்க. அதனால தான் தீபா பயப்படுறாங்க. தீபாவுக்கு மனசு தைரியத்தை நீ தான் கொடுக்கணும். நீ கடவுள்ன்றதுனால நான் உன்கிட்ட போய் சொல்லி உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் மனுஷ ரூபத்துல வந்து உதவி செய்வார்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஏன் மூலமா இந்த குடும்பத்துக்கு உதவி செய் கடவுளே. தீபா சீக்கிரமா போய் அவ குடும்பத்தோட சேர்ந்துடணும். பாவம், அவ அக்கா எங்கேயோ போனவ இன்னும் திரும்பி வரவே இல்ல.
அதனால அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா சேரணும். அப்புறம் எனக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தேவையான எல்லாமே இந்த வீட்ல கிடைக்குது. அதனால எனக்கு எந்த குறையுமே இல்ல. உனக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை நீயே தீர்த்துக்கோ. செல்வி குடும்பம் இருக்கப்பட்டவங்க. அவங்க கூட இன்னைக்கு சேர வேண்டிய அஞ்சலி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சேரட்டும். அதனால செல்வி குடும்பத்துல பெரிய மாற்றம் எதுவும் வர போறதில்ல. அதனால தயவு செஞ்சு நீதான் எனக்கு அருள் புரியணும் கடவுளே. உன்னதான் நான் நம்பி இருக்கேன். அதே மாதிரி அநாத ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அன்பா வளர்க்குற என் டாடி இப்போ ரொம்ப மன கஷ்டத்துல இருக்காரு. அவரோட கஷ்டத்தை நீங்க தான் போக்கணும். அப்புறம் என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன கேட்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கடவுளே. நான் செய்யறது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனையில அஞ்சலி என்ன ஏதோ தப்பா நினைச்சிடக்கூடாது. தீபா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? போலாம் கௌதம் சார். நம்ம சைடுல இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸ்டேஷனோட எஃப்ஐஆர் காப்பியும் இதுல தான் எடுத்து வச்சிருக்கேன். அஞ்சலியும் நீங்களும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? இதுல தான் வச்சிருக்கேன். சரி, ஓகே. என்னது போட்டோவா? அம்மா இப்போ நம்ம கூட சின்ன வயசுல போட்டோ எடுத்தாங்க. ஒருவேளை கிராபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களோ? சரி, வாங்க கிளம்பலாம். அம்மா வாங்கம்மா. போலாம் வா. வாங்க. செல்வி, செல்வி, செல்வி. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. மிஸ்ஸஸ் சாந்தி சக்திவேல், உங்க வாதத்தை நீங்க தொடரலாம். தேங்க்யூ மை லார்ட். யுவர் ஆனர், இந்த நீதிமன்றம் எவ்வளவோ வித்தியாசமான கேஸை எல்லாம் சந்திச்சிருக்கலாம். ஆனா இது ரொம்ப வித்தியாசமான வழக்கு யுவர் ஆனர். எந்த காரணத்தை வச்சு இத வித்தியாசமான வழக்குன்னு சொல்றீங்க? ஒரு குழந்தைக்கு 2 அம்மா சொந்தம் கொண்டாடுறத
நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வழக்குல ஒரு குழந்தைக்கு 3 அம்மா சொந்தம் கொண்டாடுறாங்க. மூணு அம்மாவா? எஸ் யுவர் ஆனர். பெத்தவங்கன்னு 2 பேரும், தத்தெடுத்தவங்கன்னு ஒருத்தரும். வழக்கு எத்தனை பேர் தாக்கல் செஞ்சிருக்காங்க? 2 பேர் தான் யுவர் ஆனர். இப்ப அதை பத்தி பேசினா மட்டும் போதும். எஸ் யுவர் ஆனர். ம். உங்க பேர் என்னம்மா? செல்வி. முழு பேர் என்ன? செல்வி சந்தோஷ்குமார். ஓகே. மிஸ்ஸஸ் செல்வி, அஞ்சலி உங்களோட குழந்தைன்னு சொல்றீங்க. அதை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அது அஞ்சலி ஏன் குழந்தைதான். அவளை 10 மாசம் சுமந்து பெத்தவ நான் தான். என் குழந்தை பிறந்த உடனே இறந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதை நம்பல. ஜோசியர் ஒருத்தர் ஓலைச்சுவடிய பார்த்து என் குழந்தை உயிரோட இருக்குன்னு தான் சொன்னாரு. Note this point, Your Honor. இவங்க சொல்ற விஷயம் ஏதாவது வழக்குக்கு பொருந்துதா பாருங்க. ஆதாரத்தை கேட்டா இந்த அம்மா ஏதேதோ சம்பவத்தை சொல்றாங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இல்ல, உயிரோட தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை தான் அஞ்சலின்னு சொல்றாங்க. அப்படி இருந்திருந்தா இறந்து போன குழந்தை யாரோடது? அந்த இறந்த குழந்தையோட டெத் சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கீங்களா? வக்கீல் சார் கிட்ட கொடுத்துருக்கோம். இவங்க இறந்த குழந்தைய அடக்கம் பண்ணிருக்காங்க. இப்போ திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு அஞ்சலி இவங்க குழந்தைன்னு சொல்றாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது அஞ்சலி பத்தி மட்டும்தான். இவங்க தேவையில்லாம இறந்த குழந்தைய பத்தி பேசி கேஸ் திசை திருப்ப பாக்குறாங்க. இவங்க வழக்குன்னா எல்லா தரப்புலையும் தீர விசாரிச்சாகணும். ஏற்கனவே இறந்தது உங்க குழந்தை இல்லைன்னா இறந்த குழந்தையோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணும். யுவர் ஆனர், இது முழுக்க முழுக்க மருத்துவமனையில் நடந்த குளறுபடி. செல்விக்கு குழந்தை பிறந்த உடனேயே மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்கள் பார்வைக்கு வைத்துள்ளேன் யுவர் ஆனர். இரு. செல்வி, உங்க குழந்தை இறந்து 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஏன் இவ்வளவு நாளா நீங்க குழந்தைய தேடல? செல்வி, பதில் சொல்லுங்க. அது வந்து 5 வருஷமா நான் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தேன். ஏன் பிரிஞ்சிருந்தீங்க? என்னோட கணவரை மாயாவுக்காக விட்டு கொடுத்துட்டு நான் அவரை விட்டு பிரிஞ்சு போயிருந்தேன். ஏன் இப்படி பண்ற? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? பிரியா, பிரியா கொஞ்சம் அமைதியா இரு. யுவர் ஆனர், இவங்க நல்ல மனநிலையோட தான் பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு
இவங்கள மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் இதுவரையில் நீதிமன்றத்திற்கு வந்ததில்லை, விசாரணை கூண்டில் ஏறினதும் இல்லை. அவர் ஒரு சாமானிய பெண். இந்த பதட்டம், பயம் எல்லாம் இருப்பது ஒரு சாதாரண விஷயம். அவங்களுக்கு வார்த்தை தடுமாறது, சரியா பேச முடியல, அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தாலும் உண்மை சொல்ல இவங்க எதுக்கு பயப்படணும்? செல்வி, எங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? இல்ல. அப்ப சொல்லுங்க, ஏன் நீங்க 5 வருஷமா உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க? நீங்க பிரிஞ்சிருக்கும் போது உங்களுக்கு உங்க குழந்தை ஞாபகமே வரலையா? இப்ப திரும்பவும் உங்க கணவரோட சேர்ந்து வாழும்போது இப்ப உங்களுக்கு குழந்தை ஞாபகம் வந்திருக்கு. அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, எனக்கு என் குழந்தை உயிரோட இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இப்பதான் இவங்களுக்கு குழந்தை உயிரோட இருக்குங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, அது யார் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சது? அதான் நான் இப்ப சொன்னனே, ஜோசியர் சொன்னாருன்னு. அப்புறம் வேற யார் சொல்லுங்க? கண்ணம்மான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. கண்ணம்மா யாரு? அவங்க ஒரு ஆசிரமத்துல சாமிக்கு சேவை செய்யறவங்க. எங்க குடும்பத்துக்கு அவங்க சாமி மாதிரி. இந்த ஜோசியர், சாமி, ஆசிரமத்துல வேலை செய்றவங்க இவங்க சொல்றதையெல்லாம் எவிடன்ஸாவே எடுத்துக்க முடியாது செல்வி. செல்வி, நீங்க சொல்ற காரணத்தெல்லாம் சாட்சியா எடுத்துக்க முடியாது. யுவர் ஆனர், இந்த கோர்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வைக்கணும்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். கோர்ட்ல எப்பவுமே தெளிவான விஷயத்தை சொல்லணும். உங்க கட்சிக்காரர் சில அடிப்படையான கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம திணறாங்க. அதுவும் இல்லாம அஞ்சலி தான் அவங்க குழந்தைன்னு நிரூபிக்க அவங்க கிட்ட தகுந்த ஆதாரமும் இல்லை. சார், எனக்கு வேண்டாத யாரோ தான் என் குழந்தைய மாத்தி வச்சு சதி வேலை பண்ணிருக்காங்க. அஞ்சலி தான் சரி என் குழந்தை. தயவு செஞ்சு அதை நம்புங்க. கோர்ட்ல ஆதாரங்கள் மட்டும்தான் பேசும். இப்படி அழுது புலம்புனா யாருமே நம்ப மாட்டாங்க செல்வி. இல்ல, நான் சொல்றது எல்லாமே உண்மை. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் புருஷனை வேணா கேட்டு பாருங்க, என் அம்மாவை கேட்டு பாருங்க, இல்ல அஞ்சலியை கூட நீங்க கேட்டு பாருங்க. யுவர் ஆனர், இவங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் எதுவும் பேசுறதுக்கு இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்ககிட்ட வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா மறுபடியும் இந்த கோர்ட்ல நீங்க அப்பீல் பண்ணலாம். அதுவரை அஞ்சலி தீபாவின் குழந்தையாக அறிவித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். இல்ல, அஞ்சலி ஏன் குழந்தைதான், அஞ்சலி ஏன் குழந்தைதான், அஞ்சலி ஏன் குழந்தைதான். நம்புங்க, அஞ்சலி ஏன் குழந்தைதான். அஞ்சலி, என்னாச்சு செல்வி? ஒண்ணுல. செல்வி, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா. ஏ மாயா, அவ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்காடி. பகல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கேஸும் பூட்ட கேஸ் தான். அமைதியார், சந்தோஷ் இருக்கான். ஏன் நீ இவ்ளோ பதட்டமா இருக்க? சந்தோஷ், ஒரு கெட்ட கனவு கண்ட சந்தோஷ். உன்னை அதுக்காக தான் நைட்டு ஒழுங்கா தூங்க சொன்னேன். நீ நைட்டு ஃபுல்லாக ரொம்ப நேரம் தூங்காம எதையே யோசிச்சுட்டு இருந்திருக்க. இப்போ உனக்கு தூக்கம் வந்திருக்கு. அதே நினச்சிட்டு படுத்தனால உனக்கு நெகட்டிவாக ஏதோ தோணிருக்கு. பயப்படாத, ஒன்றுமே ஆகாது. அப்படி இல்ல சந்தோஷ், பகல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. எங்க செல்வி ஏற்கனவே பயந்து போயிருக்கா, நீங்க வேற என்ன பயமுறுத்திட்டே இருக்கீங்க? நான் ஏன் அவளை பயன்படுத்துறேன்? உள்ளதான் சொன்னேன், அதுவும் ஒரு குற்றமா? 2 பேரும்
கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? செல்வி, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், பயப்படாத. சார் உள்ள போலாமா? செல்வி, வா.